ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு இதை பற்றி பார்க்கலாம். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ரா ஏஜென்ட். ஸோ நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம், MI6 ஏஜென்ட்ஸு, ரா ஏஜென்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து. ஸோ அதுக்கு எப்படி போகிறது, ரா ஏஜென்ட்டாக நான் எப்படி ஆகிறது? எனக்கு வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது, ஒரு மிஸ்டர் பாண்டாக இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்காக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் பாருங்கள், நீங்களும் தேடி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். நான் கற்றுக்கிட்டது என் மென்டார் எனக்கு சொன்னதை வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறது. என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இதில் 3 லெவல் ஆஃப் என்ட்ரி போகலாம். எல்லாமே கிராஜுவேஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் போக முடியும். பட் அதோட உங்களோட வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் வந்து ஃப்ரம் யுவர் காலேஜ் டேஸ்லேயே, ஃப்ரம் யுவர் ஸ்கூல் டேஸ் ஈவன்லேயே அதில் இருந்தால் அப்படி தான் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், மேஜராக வந்து இது ரெண்டுமே இருக்கும். ஸோ 1 லெவல் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து சிவில் சர்வீசஸ் எழுதி உள்ளே போய் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், IFS IAS அப்படி இருந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நீங்கள் ரா ஏஜென்ட்டாக போகிறதுக்குரிய ஒரு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், CAPF டெபுடேஷனில் இருக்கிறவங்க, நேவியில், ஏர்ஃபோர்ஸில் அந்த மாதிரி உள்ளே இருந்தவங்களாலையும் ரா ஏஜென்ட் போக முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபாரின் லாங்குவேஜ் EFLU அப்படின்னு இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து அதர் லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்க, அரபிக், ஃப்ரெஞ்சு, ரஷ்யன், ஜெர்மன், மேண்ட்ரின், சைனீஸ் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அதர் லாங்குவேஜ், கொரியன் அந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் படிச்சுட்டு அதில் வந்து ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு அதில் என்ட்ரி கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இது 3 லெவல் தான். ஏன்னா இதுக்கு வந்து பப்ளிக்காவோ ப்ரைவேட்டாவோ எங்கேயுமே ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வராது. ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு டாஸ்க்கு. ஸோ இது யாருன்னே தெரியாது, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் ஒரு ரா ஏஜென்ட்டாக தெரியாது அப்படின்ற மாதிரி துப்பாக்கியில் காமிச்சிருப்பாங்களே விஜய், அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் இது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 3 லெவலில் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் சிவில் சர்வீசஸ் கிளியர் பண்ணி அதில் ஒரு எக்ஸாம், அதில் ஒரு பொசிஷன் எடுத்திருப்பீங்க, இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வந்து ஜாயின் பண்ணி அதில் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாரின் லாங்குவேஜஸ் படிச்சுட்டு வந்து அதில் ஒரு இதில் இருக்கீங்க, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இல்லாததுனால இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து DFOவில் வந்து இது பண்ணணும். ஸோ வேறு எங்கெங்கேருந்து பண்ணுவாங்க, IITஸ்லேருந்து பண்ணலாம், NITஸ்லேருந்து பண்ணலாம், யார மாதிரி இருக்கிறவங்களை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து பெஸ்ட்டாக இருக்கீங்க. சைபர் செக்யூரிட்டி பற்றி வந்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபாரின் லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதோட பேசிக் இது வந்து நீங்கள் வந்து க்ளீன் ரெக்கார்டு வச்சுருந்துருக்கணும். ஸோ சோஷியல் மீடியாலையும் சரி எங்கேயுமே சரி வந்து நீங்கள் ஒரு க்ளீன் ரெக்கார்டு வச்சுருந்துருக்கணும். நீங்களும் டிசிப்ளின்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ரா ஏஜென்ட்டாக போகிறதுக்குன்னு. ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து அதை பற்றியான கூகுள் பண்ணி அதை பற்றி வந்து பாருங்கள். அதை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு